சேலம் கோட்டை பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலக நுழைவு வாயில் இது. அன்று இரவு மொத்தமாக காவல்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள அந்த பகுதியிலேயே ஒருவரை துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார்கள். லுங்கியோடு இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த ஆண் சடலத்தை தடயங்களை சேகரித்த பின் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த பயங்கரத்தை செய்தவர் வேறு யாரும் இல்லை, சடலத்திற்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த சிகப்பு நிற பனியன் அணிந்திருக்கும் நபர்தான். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை ஒன்றாக மது அருந்திய நிலையில் திடீரென ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் பரமசிவம். இதே பகுதியில் நடைபாதை ஓரமாக வசித்து வந்திருக்கிறார். இந்த பகுதியில் கிடைக்கும் கூலி வேலைக்கு சென்று வருவது வழக்கம். சமீபத்தில் இவருக்கு பிரபாகரன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சம்பவத்தன்று பிரபாகரனும் பரமசிவமும் ஒன்றாக மது அருந்து இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது முழு போதையில் இருந்த பிரபாகரன் பரமசிவத்தின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு அங்கேயே அமர்ந்திருக்கிறார். போலீசார் விசாரணை நடத்திய போது பிரபாகரன் முழு போதையில் இருந்ததால் காலை விடிந்ததும் மீண்டும் விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் பிரபாகரன் பற்றிய பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. பிரபாகரன் குடித்துவிட்டு எதிரில் இருப்பவரை கொலை செய்வது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே இதே பாணியில் ஒருவரை கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்று பின் ஜாமீனில் வெளியே வந்தவர் தற்போது மீண்டும் அதே பாணியில் ஒரு கொலையை செய்திருக்கிறார். சேலம் அடுத்துள்ள நெத்திமேடுதான் பிரபாகரனின் சொந்த ஊர். போதை பழக்கத்திற்கு அடிமையானதால் இவரது மனைவி பிரிந்து செல்லவே எப்போதும் மது போதையில் ஊருக்குள் சுற்றி திரிந்திருக்கிறார் பிரபாகரன். இந்த நிலையில்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு இவரது நண்பர் ஒருவரோடு மது அருந்திக் கொண்டிருந்த போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரபாகரன் அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு சடலத்தை வீட்டிற்குள் வைத்து பூட்டி வைத்துவிட்டு சென்று இருக்கிறார். அடுத்த சில நாட்களில் துர்நாற்றம் வீச அக்கம்பக்கத்தினர் தகவல் கொடுக்கவே போலீசார் பிரபாகரனை பிடித்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்த பிரபாகரன் போக்கிடமில்லாமல் மாநகராட்சி அலுவலகத்தின் ஓரத்தில் படுத்து தூங்கி வந்துள்ளார். அந்த வழியாக செல்பவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கும் உணவு பொட்டலங்கள் தான் இவருக்கு பசியாற்றி வந்திருக்கிறது. ஆனால் 5-10 திரட்டி மது குடிப்பதை நிறுத்தவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது பரமசிவனோடு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் சேர்ந்து மது அருந்திய நிலையில் அம்பியாக இருந்த பிரபாகரன் அந்நியனாக மாறி தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார். தற்போது பிரபாகரனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.